ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ரேகா சித்திரம் படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஆசிப் அலி நடிப்பில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் ட்ராமா தான் பார்த்தீங்கன்னா அந்த ரேகா சித்திரம். இந்த ரேகா சித்திரம் படத்துடைய ஸ்டோரி வந்து என்னன்னு வந்து பார்த்தோம்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் வந்து காட்டுக்குள்ளே வந்து போயிட்டு ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு ஃபேஸ்புக்கில் லைவ் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு, இந்த இடத்துல நாங்கள் வந்து ஒரு பொண்ணை வந்து கொண்டு போச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்ணை வச்சு சொல்லிட்டு வந்து சூசைட் வந்து பண்ணிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து இங்கே தோண்டி வந்து அங்கே இருக்க எலும்பு கூட வந்து எடுக்கிறாங்க. அந்த எலும்பு கூட யாரோடது, கொன்னதெல்லாம் யார், எதுக்கு கொண்டாங்க, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ரேகா சித்திரம் படத்துடைய ஸ்டோரி. இது ஒரு வெல் ரிட்டன் எக்ஸலன்ட் மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர். அவ்வளோ ஒரு நேர்த்தியான படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எங்கேஜிங்காக வந்து இருக்கு. எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா லேக் ஸ்லோ வந்து இல்லை. படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மள நல்லாவே வந்து என்கேஜ் பண்ணி வந்து கொண்டு போகுது. சில பேருக்கு வந்து இது வந்து ஸ்லோவாக இருக்க மாதிரி வந்து தெரியல. ஆனால் இந்த மாதிரி படத்துக்கு, இந்த மாதிரி கதைக்கு இப்படி தான் ஸ்க்ரீன் பிளே வந்து இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா சரியான ஸ்க்ரீன் பிளேவும். ஆசிப் அலியோட மற்றொரு தரமான படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து சொல்லலாம். மலையாளத்தில் ஒரு பேக்கெட் ஃபசில் ஜோசப், அப்புறம் இன்னொரு பேக்கெட் பார்த்தீங்கன்னா ஆசிப் அலி. இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நல்ல கதையை வந்து செலக்ஷன் பண்ணி வந்து நடிப்பாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நல்ல படங்களாக வந்து கொடுத்துட்டு வந்து இருக்காங்க. ஒரு படம் கூட ஃப்ளாப்போ நல்லா இல்லாத படமும் நடிக்காமல் செலக்ட் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நல்ல படமாக வந்து கொடுத்துட்டு வந்து இருக்காங்க. ஆசிப் அலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக வந்து வராது. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. நல்லாவே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஃபீமேல் மெயின் லீடாக பார்த்தீங்கன்னா அன்சாரா வந்து பண்ணியிருக்காங்க. அன்சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு. இந்த படத்துடைய பெரிய பிளஸ் வந்து இந்த படத்துல வரக்கூடிய ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் வந்து சொல்லலாம். பீரியட் டைம்ல நடக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்திருக்காங்க. அந்த பீரியட் செட்டப்பும் சரி, ஆர்ட் ஒர்க்கும் சரி வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அவ்வளோ செம்மையாக வந்து இருந்துச்சு. மம்முட்டியாவே இந்த படத்தில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா காட்சி அமைப்புகள் வந்து இருக்கு. மம்முட்டியை பார்த்தீங்கன்னா ஏஐல வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கம்மி பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஏஐ ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. மம்முட்டி வரக்கூடிய சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து இருந்துச்சு. அடுத்து மியூசிக், சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா இந்த படத்துக்கு எவ்வளோ தேவையோ, எப்படி தேவையோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா லிமிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்துச்சு. மைனஸ்ன்னு சொல்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பெருசாக வந்து எதுவுமே வந்து இல்லை. லாஜிக் மிஸ்டேக்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எதுவுமே வந்து இல்லை. கதையை ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வந்து பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த படத்தில் வந்து டீட்டெயிலிங்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இருந்துச்சு. எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிஸ்ரே தட்டாக வந்து இருக்குது. கிளைமேக்ஸ் வந்து பார்த்தோம்னா சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர்னு வந்து சொல்லலாம். அதை தாண்டி இது ஒரு பியூட்டிஃபுல் மூவின்னு வந்து சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இது ஒரு ஃபீல் குட் மூவின்னு கூட சொல்லலாம். இப்போ நிறையா ஜென்ரியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து வைக்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து இருந்துச்சு. கதையை விட்டு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து வெளியே போகல. ஆனால் இந்த மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லருக்குள்ள அழகான ஒரு ஸ்டோரி வந்து இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருந்துச்சு. இந்த படம் வந்து எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிறது பார்த்தீங்கன்னா சந்தேகமே வந்து இல்லை. இந்த ரேகா சித்திரம் வந்து ஒரு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு மூவி. ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப இந்த ரேகா சித்திரம் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஒரு தரமான மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவிஸ் இந்த மாதிரி சினிமாக்கள்லாம் உங்களுக்கு வந்து பிடிக்கும்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரீட்டாக வந்து இருக்கும். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 5க்கு 3.75. இது ஒரு மஸ்ட் வாட்சபிள் ஃபிலிம்.